அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வேதிக் மேத்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் மல்டிப்ளிகேஷன் செக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். இதில் இரண்டு இலக்க எண்களின் பெருக்கல். ஏற்கனவே நம்ம நிறைய இரண்டு இலக்க எண்களை பார்த்துருக்குறோம். இது என்னன்னா யூனிவர்சல் மெத்தட். எந்த இரட்டை இலக்க எண்களை எந்த இரட்டை இலக்க எண்களாலும் பெருக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த 99, 99, 96, 99 இது மாதிரி எண்களையும் கூட பார்க்கலாம். 25 பெருக்கல் 25, 35 பெருக்கல் 35 இப்படியான எண்களையும் கூட இந்த யூனிவர்சல் மெத்தட்ல பெருக்கலாம். இதுல எந்த இரண்டு இலக்க எண்களா இருந்தாலும் இந்த மெத்தட்ல பெருக்க முடியும். இருந்தாலும் நாம அந்த மெத்தடை சொல்லி கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, இதுல இந்த இரட்டை இலக்க எண்களோட யூனிவர்சல் மெத்தட் இதனோட பெருக்கல் என்னன்னா, ஒரு சில இதுக்கு அடாப்ட் ஆகும், ஒரு சில இதில் அது ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதை யூனிவர்சல் மெத்தடாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த இரட்டை இலக்க எண்களின் பெருக்கலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேலன்சிங் ரூல் அப்படிங்கிற ஒரு கூட்டல், நார்மலாக நம்ம எப்படி கூட்டுவோம் அப்படிங்கிறத ஒரு பேலன்சிங் ரூல் கூட்டலை ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட பார்த்துருவோம். இது நம்மளுக்கு சில இடங்களில் உபயோகம் ஆகும். அதை பார்த்துடலாம். இப்போ நார்மலாக 2, 3, 4 × 6 234 பெருக்கல் 6 இருக்குது. நம்ம 6 4 24 மீதம் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இந்த பேலன்சிங் ரூல் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அதை அப்படியே எழுதிடணும். 6 4 24, 6 3 18, 6 2 12 இதை அப்படியே நம்ம எழுதிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம இதை கூட்டுறோம். இந்த 4 நம்ம அப்படியே இறக்கிடுறோம். இந்த 8ஐயும் 2ஐயும் கூட்டுறோம் 0. அதுக்கப்புறம் 8ஐயும் 2ஐயும் கூட்டினா 0, மிச்சம் 1 இருக்குது. அந்த 1ஐயும் இந்த 1ஐயும் கூட்டுறோம். 1 1 2, இந்த 2ஐயும் கூட்டுறோம் 4. இப்போ மீதம் இல்லை. இந்த 1 நம்ம அப்படியே இறக்கிறோம். 1404 அப்படிங்கிறது இதற்கான விடை. நாம் இப்படி போட்டாலும் அதே விடை தான் வரப்போகுது. 6 4 24க்கு 4 மிச்சம் 2, 6 1 18 20க்கு 2 மிச்சம் 20க்கு 0 மிச்சம் 2, 6 2 12 2 14 அதுலேயும் அப்படி தான் விடை வரப்போகுது. இருந்தாலும் இந்த இரட்டை இலக்க எண்களின் வேதிக் மேத்ஸ் எளிய வேதக்கணித முறையில் நம்ம பெருக்கிறப்ப இந்த பேலன்சிங் ரூல் யூஸ் ஆகும். அது இல்லாமல் வரப்போகிற நிறைய கணக்குகள்லையும் இந்த பேலன்சிங் ரூல் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சொல்கிறேன். 6 4 24 அப்படியே போடுறோம். 6 3 18ஐயும் அப்படியே போட்டுடுறோம். 6 2 12ஐயும் அப்படியே போட்டுடுறோம். இந்த 4க்கு 4 அப்படியே இறக்கிடுறோம். அடுத்து 8 2 10க்கு 0 மிச்சம் 1, அந்த 1 + 1 2 2 4 போடுறோம். இந்த 1 நம்ம அப்படியே இறக்கிடுறோம். இது பேலன்சிங் ரூல்னு பேர். நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நேரடியாகவே இதில் வரக்கூடிய விடைகளை நம்ம அப்படியே நம்ம இதில் எழுதிடலாம். சரிங்களா? இனி ஒரு உதாரணம் பார்த்துடலாம். 5 6 7 பெருக்கல் 3, 7 3 21 அப்படியே எழுதிடலாம். 6 3 18 அப்படியே எழுதிடலாம். 5 3 15 அதையும் அப்படியே எழுதிடலாம். இப்போ 1 அப்படியே இறக்கிடுறோம். 8 2 10க்கு 0 மிச்சம் 1, 1 1 2 5 7 மீதம் 1ன்னா அந்த மீதம் 1ம் இல்லாத காரணத்தில் இந்த 1 கடைசி 1 அப்படியே இறக்கிடுறோம். 1701. நம்ம எதையும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை, எழுத வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த பேலன்சிங் ரூலில் போட்டோம்னா ஈஸியான விடை வந்துடும். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இரட்டை இலக்க எண்களின் பெருக்கலுக்குள்ள போகலாம். ரைட். இப்போ நம்ம முதல்ல இந்த இரட்டை இலக்க எண்களின் வெவ்வேறு எண்கள், இரட்டை இலக்க வெவ்வேறு எண்களின் பெருக்கலை பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதில் நான் சொல்லித்தரதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இந்த 6 பெருக்கல் 2 12 அதை அப்படியே இங்கே எழுதிருங்க. 6 பெருக்கல் 2 12 அதை அப்படியே எழுதிருங்க. அதே போல் இந்த 3 பெருக்கல் 3 9 அதையும் அப்படியே எழுதிருங்க. இப்போ இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். இது கிராஸ். இந்த 6 3 18 கூட்டல் 32 6, 6 3 18 32 6 இந்த கிராஸில் நாம் இதை பெருக்கிறோம். இந்த பெருக்கி வரும் எண்களை நம்ம இதோட சேர்த்து கூட்டுறோம். அப்போ 18ம் 6ஐயும் கூட்டினா 24.
இங்கே நாம் இந்த பேலன்சிங் ரூலை அப்ளை பண்ணுறோம். ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அந்த பேலன்சிங் ரூலை நாம் இதில் அப்ளை பண்ணுறோம். இந்த 2 நம்ம அப்படியே இறக்கிடுறோம். இந்த 4 1 5 9 2 11 1152 என்பது இதற்கான விடை. அடுத்தடுத்த கணக்குகளை பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். இப்போ அடுத்து இதில் பாருங்க, 32 பெருக்கல் 67. இப்போ இந்த 2 எண்களை 7 14 நாம் அப்படியே போடுறோம். இந்த 7 பெருக்கல் 3 21, 6 பெருக்கல் 2 12, 21 12 33, இந்த 6 பெருக்கல் 3 18, அதை அப்படியே போடுறோம். பேலன்சிங் ரூலில் நாம் கூட்டுறோம். இந்த 4 அப்படியே இறக்கிடுறோம். இந்த 3 1 4 மீதம் இல்லை. 8 3 11க்கு 1 மீதம் 1 1 1 2 21 44 என்பது இதற்கான விடை. இதை நாம் இன்னும் 2 3 கணக்குகளையும் நாம் பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் புரியும், வேகமாகவும் உங்களால் போட முடியும். இப்போ பாருங்க, அடுத்த 2 கணக்குகளையும் நாம் பார்ப்போம். 47 பெருக்கல் 96 1, இன்னொன்று 66 பெருக்கல் 36. முதல்ல இந்த கணக்குக்கு வருவோம். 7 6 42, நாம் அதை அப்படியே போட்டுடுறோம். அடுத்து கிராஸ் 9 7 63, 6 4 24, அடுத்து 9 4 36. சரிங்களா? இப்போ இந்த 2ஐயும் கூட்டி நம்ம இங்கே போட்டுடுறோம். 4 3 7 6 2 8 87. சரிங்களா? இப்போ இந்த 2ஐ நம்ம அப்படியே இறக்கிடுறோம். பேலன்சிங் மெத்தடில் பேலன்சிங் ரூலில் நீங்கள் அப்ளை பண்ணுறோம். இந்த 7ஐயும் 4ஐயும் கூட்டுறோம். 11 மீதம் 1 8 1 9 9 6 15 மிச்சம் 1, இந்த 1 இதோட கூட்டுறோம். 3 1 4 45 12 என்பது இதற்கான விடை. எவ்வளவு ஈஸியாக இருக்கு பாருங்க. எந்த இரட்டை இலக்க எண்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் கூட்ட முடியும். ஏற்கனவே நாம் சொல்லி கொடுத்த மெத்தடாக இருந்தாலும் கூட நாம் இதை கூட்ட முடியும். அதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துருவோம். இப்போ இந்த கணக்குக்கு வருவோம். இப்போ இதை பாருங்க, 6 6 36. இப்போ இது கிராஸ் 6 6 36, 6 3 18, இதுவும் 6 3 18. இதை கூட்டலாமா? 8 14க்கு 4 மிச்சம் 1 3 1 4 1 5 54. இப்போ இதை மறுபடியும் நம்ம பேலன்சிங் ரூல் போனால் கூட்டுறோம். இந்த 6 அப்படியே இறக்கிடுறோம். இந்த 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7 மீதம் இல்லை. இந்த 8ஐயும் 5ஐயும் கூட்டினால் 8 5 13 மீதம் 1 1 கூட்டல் 1 2 23 76 என்பது இதற்கான விடை. பாருங்க, எவ்வளவு எளிமையா, எவ்வளவு வேகமா, எவ்வளவு சுலபமா நேரத்தை மிச்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம இதுல பெருக்க முடியுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனி ஒரு கணக்கோட நம்ம இந்த வகுப்பை நிறைவு செய்யறோம். ரைட். இப்ப இறுதி கணக்கு 96 பெருக்கல் 93. இதுவும் அதே தான். ஏன்னா இது நம்ம ஏற்கனவே 100க்கு குறைவாக இருக்கும் எண்களை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிற ஒரு மெத்தடை பார்த்துருக்கிறோம். அதே போல இந்த யூனிவர்சல் மெத்தட்ல எப்படி பெருக்கிறதுங்கிறது பார்ப்போம். பாருங்க, இதுல 100க்கு குறைவான எண்கள் 96 93. எவ்வளவு குறைவாக இருக்கிறது? இது 4 குறைவாக இருக்கிறது, இது 7 குறைவாக இருக்கிறது. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? கிராஸ். இதிலிருந்து இதை கழித்தாலும் இதிலிருந்து இதை கழித்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடை ஒன்றாக தவறும். 96ல இருந்து 7 போனாலும் 93ல இருந்து 4 போனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடை 89. இந்த 7ஐயும் 4ஐயும் பெருக்கிறோம். 7 4 28. பாருங்க எவ்வளோ செகண்ட்ல போட்டுறோம். இதுக்கு இன்னும் ஒரு 2 செகண்ட் ஜாஸ்தி ஆகும். அதனால தான் இந்த மெத்தட்ல வரக்கூடிய கணக்குகளை இந்த மெத்தட்ல போட்டோம்னா நமக்கு இதை விட எளிமையாக, இந்த யூனிவர்சல் மெத்தடை விட எளிமையாக போட முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த 100க்கு அருகில் இருக்கும் எண்களை எப்படி பெருக்கிறதுங்கிறத ஒரு தனி எபிசோடாவே, தனி பாடமாவே பார்த்தோம். இந்த யூனிவர்சல் மெத்தடை நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு இது இல்லை, நான் இதில் தான் போடுவேன் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை பார்ப்போம். இதை பாருங்க, 6 3 18,
இந்த 9 பெருக்கல் 9 81. இப்போ இது ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம். கிராஸ் 9 3 27 கூட்டல் 96 54. சரிங்களா? எப்போ 7 4 11 மீதம் 1 5 2 7 1 8 81 81 18. சரிங்களா? இப்போ பேலன்சிங் ரூலை யூஸ் பண்ணுறோம். 8 அப்படியே இறக்குறோம். இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் கூட்டினால் 2, இந்த 8ஐயும் இந்த 1ஐயும் கூட்டினால் 9, இந்த 8ஐ நாம அப்படியே இறக்கிடுறோம் மீதம் இல்லாத காரணத்தினால். இப்ப பாருங்க, இதுலயும் 89 28 தான் விடை, இதுலயும் 89 28 தான் விடை. அப்ப நாம எந்த மெத்தடை யூஸ் பண்றோம்? இது 100க்கு மிக அருகில் 100ஐ விட குறைவான எண்களா இருந்தா நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். யுனிவர்சல் மெத்தடுக்கு போக வேண்டியதில்லை. ஒரு 50 60 40 இது இடைப்பட்ட எண்கள், அதாவது 20க்கு மேல 80க்கு இடையில், 20ல இருந்து 80க்கு இடையில் இடைப்பட்ட வெவ்வேறு இரட்டை இலக்க எண்களோட பெருக்கலா இருந்ததுன்னா இந்த யுனிவர்சல் மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க நிறைய எக்ஸாம்பிளை போட்டு பெருக்கி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். அப்படி புரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்க. அப்படியும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு வகுப்பில் நாம சந்திப்போம்.